மம்மி. வணக்கம் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை காலை நேர வணக்கம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, காலையில் இல்லை, மதியத்துக்கு தான் தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், கொத்தமல்லி தழை, பருப்பு எல்லாம் போட்டு ஒரு பச்சடி ஒன்று, அதுக்கப்புறம் சுண்டைக்காய் புளி குழம்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல். காலையில் தோசை, சட்னி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் பண்ணலாம்னு எப்போ முடிவு பண்ணுவீங்க? நைட்டு தான் முடிவு பண்ணுவேன். ஆமாம், நைட்டு தான் முடிவு பண்ணி நறுக்கி வச்சிடுறது. ஆமாம், அப்போ தான் காலையிலேக்கு வந்தோடனே செய்யலாம். ஆமாம். வலிக்கு நம்ம ஆயுதம் ரெடி ஆகுது காய். வலிக்கு நம்ம ஆயுதம் முட்டை நண்பன் மம்மி. ஆமாம், உற்ற நண்பன். அவருக்கு தான் உசுறு. சமைக்கிறதுல. ஆமாம், அது இல்லை அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாயிடும். இது ப்ரெஷரில் வேறனால தான் அந்த இதில் வச்சுருக்காங்க, சீக்கிரமாக வந்துடும். ஆமாம், அதுக்காகவே ப்ரெஷர் குக்கர் பேர். ஆமாம். அப்புறம் நைட்டு மம்மி யாரோடது பார்த்தீங்க? நைட்டு யாரோடது பார்த்தேன்? அந்த டாக்டர் பார்த்தீங்களா? டாக்டர் நேற்று பார்க்கல. அம்மா கைப்போக்கும் அடுத்த அப்டேட் இன்னும் போடவே இல்லை. அவங்க அம்மா கைப்போக்கும் சேனல் ரன் ஆகுறதே ஒழுங்காகவே ரன் ஆகலை. முதல்லலாம் அடிக்கடி போடுவாங்க, இப்போ என்ன அடிக்கடி போட முடியாது. அதனால விட்டுட்டேன். ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவே வர்றது கஷ்டமா. ஒரு வாரம் முதல்லலாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இல்லை? எப்போ வந்தாலும் அதே தான் பார்த்துக்கிட்டே போடுவாங்க. இப்போ அவங்களெல்லாம் ரன் பண்ணவே முடியல. அதனால வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருதா? மற்ற கேடி ஃபேமிலிலாம் போட்டுருது. அவங்க என்ன போடுறாங்க? அது ஷார்ட்ஸ் போடுது, வீடியோ போடுது, சந்தைக்கு போறது. பையனை புருஷன் நல்லா கண்டிப்பா இருக்காங்க. இதோட ஆயில் வேற நல்லா சேல்ஸ் பண்றாங்க. ஆயில் சேல்ஸுக்கெல்லாம் போயிட்டா அந்த ஒர்க்கே நிறைய தெரியா இருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கு 3 பேருமே போய் கொரியர் போடுறாங்க. ஒரு நாளைக்கு அவர் மட்டும் போறாரு. அப்படி கேட்டவங்களுக்கு கொரியர் அனுப்புறது. ஆமா. பள்ளிக்கு நம்ம இது இவ்வளவுதான் இருக்கு விளக்கெண்ணெய். தீந்துருச்சா? வாங்கணும் கைஸ், விளக்கெண்ணெய் தீந்துருச்சு. மந்தண்டானா எல்லா பொருளும் தீந்துரும். ஆமா, திரும்ப 2 மாசம் ஆச்சு. இப்ப 65 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு நம்ம வாங்கி 2 மாசம் ஆச்சு விளக்கெண்ணெய். போன மாசம் எங்கே வாங்கினோம்? அதுக்கு முந்தின மாசம் வாங்கினது. குக்கர் ஏற்றுறோம் கைஸ். பருப்பு தானே வச்சுருக்கீங்க? பருப்பு ஒரு பக்கம் போட்டிருக்கேன். சோத்துக்கு அந்த சட்டி இங்கே. நேற்றுக்கு நிறைய பேரண்ட்ஸ் கதறியிருக்காங்க இந்த கும்பகோணம் பள்ளி விபத்துக்கு. எல்லாருமே பாவம் சேடு வருத்தம் தெரிவிச்சு அவ்வளோ வெறுக்கும் கதறியிருக்கா. பாவம். எப்படி இந்த பிஞ்சு குழந்தைகள் இறந்து போயிடுச்சு. இத்தனை வருஷம் இங்கே கஷ்டமாக இருக்குது. அந்த ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க, சின்ன பிள்ளைகளோட ஃபோட்டோலாம், குட்டி குட்டி இறந்து போனதுங்கள்ல அதுகளோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுலாம் இப்போ வயசு பிள்ளைகளா இருக்குங்க. இருந்திருந்தா என்ன அநியாயம். கொத்து 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 கொத்தா மலர் மாதிரி இல்லை அது. பிள்ளைய பூ மாதிரி தானே பாவம். ஆமா, அதுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருந்திருக்கும்ல. ஆனால் அதெல்லாம் இப்படி இதுவாயிடுச்சு. அது பிறக்கையிலே இப்படி பண்ணணும்னு கடவுள் தீர்மானிச்சுட்டு. இத்தனை வயசு வரைக்கும் தான் ஆயுசு இருக்கணும். ஆனால் ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னா யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதோ ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க, பிளான் பண்ணிக்கிறாங்க. இங்கே எங்களுக்கு செந்தூரனில் நான் வேலை பார்க்கையிலையும் ஒரு சார் இருந்தார். அவர் மிஸ்ஸஸும் வேலை பார்த்தாங்க. அவர் மிஸ்ஸஸ் வேறு இடத்துல வேலை பார்த்தாங்க. இவர் சிஎஸ்சியில் ஹெச்ஓடியாக இருந்தார். சதீஷ் சார் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு பஸ்ஸில் வருவார், இவர் ஒரு பஸ்ஸில் வருவார். அப்படி வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா இவர் இடையில என்னவோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஒய்ஃப் பிரச்சனையோ ஏதோ ஹஸ்பண்ட் பிரச்சனைன்னு சொல்லி நான் கூட இடையில சொன்னேன்ல, அப்போ சூசைட் பண்ணிக்கிட்டா.
ஐயோ, 2 பேருமே. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும். ஆமாம், 2 பேருமே அறந்தாங்க சைடு. 2 பேருமே சூசைட் பண்ணிக்கிட்டா. சிஐசியில் ஹெச்ஓடியாக இருந்தார் அவர். அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை என்னவோ. அந்த மாதிரி ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னா எவ்வளோ படித்தவர்களாக இருந்தாலும் கடைசி பிஎம்இ படித்தவர் தானே. இது பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது என்ன ஏதுன்னு பார்த்துருக்கலாம்ல. ஆனால் வந்து சூசைடு முடிவுங்கன்னு தெரியிட்டா. அது வந்து அவங்களுக்கு அதை தாண்டி யோசிக்க தோணலையா, இல்லை ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னா இதே முடிவுன்ற மாதிரி வந்துருச்சு. தெரியல. இல்லை, ஒரு இதுக்காக தள்ளப்படுறது, இது ஒரு நிர்பந்தத்தால் தள்ளப்படுறது. அந்த நிர்பந்தத்தால் தள்ளப்படுறது மேமே. ஆமாம். அந்த நேரம் நமக்கு மனசுல எடுக்கிற முடிவு ஒரு இதுவாக இருக்கிறது. வீட்டில் அந்த நேரத்தில் ஆலோசனை யார்ட்டையாவது கேட்கலாம் மேமே. ஆலோசனை எல்லாம் கேட்க தோணாது. அந்த நேரம் தோணாது. அதனால வர விளைவுகள் தான். ஓ, எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டேஜில் அந்த மாதிரி தான். எனக்கு வந்து இந்த டயத்தில் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு ஒரு கஷாயம் தயார் பண்ண போகிறேன். என்ன மம்மி கஷாயம்? டெய்லி கஷாயம் அது இதுன்னு வச்சுக்கோங்க. நேற்றுக்கு ஒன்று மேக் பண்ணீங்களா, அது என்னாச்சு? அதே தான் இது. மல்லித்தூள் அரைச்சி பொடியாக வச்சுருக்கீங்களா? நீங்கள் பாருங்க கைஸ், மல்லித்தூள் அரைச்சி பொடியாக வச்சுருக்காங்க. அது அந்த நேரத்தில் யோசனை தோணாது மம்மி. ஆமாம். புத்தி கூர்மைக்கு எட்டாதா? புத்திக்கு எட்டாது. அதுவும் ஒரு நமக்கு ஒரு மனநோய் மாதிரி தான். இப்போ டாக்டராகவே இருந்தாலும் ப்ரெஷர் அடிமண்டல இருக்கா இல்லை மம்மி? டாக்டரா இருந்தா அதுதான் சொல்றேன். அது ஒரு மாதிரி மனநோய் மாதிரி தான். அதை தாண்டி யோசிக்க தோணும். மனநோய் டாக்டர் தான் அதுக்கும் வைத்தியம் பார்ப்பாங்க. அந்த நமக்கு சூசைட் அட்டன் பண்ணணும் வந்தால் அதுவும் ஒரு மனநோய் தான். ஆமாம். எனக்கு வந்து ப்ரெஷர் வந்த புதுசுல அப்படிதான் இருந்துச்சு. என்ன பண்ணும்? ப்ரெஷர் வந்த புதுசுல என்னடா அது அப்படின்னு ஒரு மாதிரி வாழவே பிடிக்கல. அதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இப்ப என்னமோ சொல்றாரு, ஒரே எரிட்டேட்டிங்கா இருக்கும். இல்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னமோ சொல்றாங்களே, ஒரே எரிச்சலா இருக்கும். புலி. ஒரே எரிச்சலா இருக்கு மம்மி. நமக்கு மனசுல இதுவா இருக்கிறதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, அது என்ன? பாரமா இருக்குதா? பாரமா இல்ல, மனசுல வருத்தமா இருக்கா? வருத்தமா இல்லையே, அது மனசு ஃப்ரீயா இல்ல. மனநோய் மாதிரிதான் அது. அந்த நோய் நமக்கு. ஆனா 2 பேருக்கு எப்படி வரும்? புருஷன் பொண்டாட்டிக்கு 2 பேருக்குமே இருந்துச்சு. நம்ம பண்ணிட்டா ஒருத்தருக்கு தான் வரும் அந்த மாதிரிலாம். 2 பேருக்கு எப்படி இருந்துச்சு எப்படின்னு தெரியல. ஆனால் 2 பேரும் பண்ணிக்கிட்டா. ஓ, அந்த மாதிரி 2 பேருக்கும் ஒரே கரகம் ஒரே இது நம்ம தெரியும். இருந்திருக்கலாம். சொல்ல முடியாது. அதுதான் ஒரே கிரகமா இருக்கவங்களும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா கெட்டது வந்துச்சுன்னா ஒரே நேரத்திலே 2 பேருக்குமே வந்துடும். நல்லது வந்தாலும் ஒன்றா வந்துடும். நல்லது வந்தால் 2 பேருக்கும் ஒன்றா வந்துச்சுன்னா நல்லதுதான். ஆமாம். ஆனால் கெட்டது 2 பேருக்கும் ஒன்றா வந்துச்சுன்னா தாங்காது, குடும்பமே தான். ஆமாம், குடும்பம் தாங்காம தான் இப்படி போயிடுச்சு. ஆமாம். அதனால ஒரே இதில் இருக்கவங்க, ராசியில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த ரிலேஷனில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாள், அது சரியா? ரிலேஷன் அதெல்லாம் நல்லாதான், பிள்ளையெல்லாம் நல்லாதான் பிறக்குது. அதெல்லாம் டாக்டர் சொல்கிறாங்க. ரிலேஷன்ல இருந்தா கை கால் இதுவா பிறக்கும், அதுவா பிறக்கும், வளர்ச்சி இல்லாம இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நல்லாதான் பிறக்கும். நிறைய பேர் சொந்தத்துக்குள்ளே அந்த காலத்துல கட்டிக்கிட்டாங்க. அதாவது மாமி மகளை தான் கட்டிக்குவாங்க. மாமா பொண்ணு அப்படிலாம் இருந்திருக்கா. நல்லாதான் பிள்ளையெல்லாம் அருமையா தங்க மாட்டோம் இருந்துச்சு. அதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம். இப்ப டாக்டர் என்னவோ சொல்றாங்க. அது ஏன் ஒரே பிளட்டுனால அப்படி சொல்றாங்களா? ஒரே ரத்தம் குரூப். ஆமா, ஒரே இதுவா இருக்குனால அப்படி சொல்றாங்க. உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி பிறந்திருக்கா? நமக்கெல்லாம் பிள்ளைலாம் எல்லாருமே நல்லா தான். வெளியே இருந்தா எடுத்திருக்கீங்க. எல்லாருமே சொந்தத்துல இருந்து யாரும் எடுக்கல. இப்ப பணக்காரதான் எடுப்பாங்க சொந்தத்துக்குள்ளே. இந்த சோம வீட்டுல எல்லாம் எனக்கு அந்த தங்கச்சி மகளை தானே எடுத்திருக்காரு. ஆமா, உமாவை.
அதே மாதிரி இந்த அதுக்கெல்லாம் புள்ள அருமையான புள்ளை அதெல்லாம் இருந்திருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி இப்போ பேரும் பேத்தி வந்துச்சு. அப்புறம் இந்த சக்கரை விட்டு அம்பாச்சி மம்மி அவங்களும் சொந்தத்திலான எடுத்திருக்காரு இடத்துல. சக்கரை விட்டு அம்பாச்சி அந்த குண்டு அம்பாச்சி ராசியான அம்பாச்சி அந்த ஆச்சு தான். அவன் மயம் புள்ள வந்தவன் இல்ல, புள்ள வந்தவன். அப்போ அது இதில் வராது, அதுக்கு இதுல வராது. அவன் புள்ள வந்தவன்ல, அவனுடைய ஹார்மோஸ்கோப் வேற தானே இருக்கும். நம்ம இதுல நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறது அந்த இது சூசைடு. ஆனா ஒரு சிலர் நினைச்ச உடனே பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த பையன்லாம் அவனா தானே பண்ணிக்கிட்டேன். ஆமாம், இந்த பையன்லாம் ஒரு செகண்டுக்குள்ள தானே பண்ணிக்கிட்டேன். இல்லை மேம், எனக்கு என்னவோ அவனா பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. இவங்க கொண்டுட்டு தூக்கில் போட்டு விட்டுருப்பா. அதான் எனக்கும் தோணுது. ஒரு மனுஷனை இப்படி கொல்ல முடியும் மம்மி? பெஸ்ட்டை கொடுத்து கொண்டு விட்டு தூக்கில் போட்டு விட்டாலும் பாடல எல்லாரும் சொல்ல பயப்படுறாங்க. வெளியில அவ்வளவு பயப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு. நல்ல பையன் அவன், அப்படிலாம் பண்ணிக்கிறவன் இல்லை. அவன் ஏதோ திட்டிருக்கா, திட்டிட்டு அதுலயும் அவன் அடங்கலை. என்னோட இந்த மாதிரி பண்ணி விட்டான். இது அவன் அந்த பொண்ணு விஷம் குடிச்சிருச்சா அவன்? அப்ப அதுவே ஏதோ பண்ணிருக்கு. அதனால தானே அதுவும் விஷம் குடிச்சிருக்கு. அது புருஷனுக்கே விஷம் குடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆமா, இந்த 3 கத்திரிக்காய் தான் இருக்கு. நம்ம வீட்டில் காய்ச்சது. ஓ, இது 3மே நம்ம வீட்டில் காய்ச்சதா? நம்ம வீட்டில் காய்ச்சது பூச்சியே வராது மம்மி. ஏன்னா நாங்கள் எதுவுமே உரம் போடுறதில்ல, எதுவுமே இது பண்ணுறதில்ல. கெட்டது எதுவுமே கிடையாது. எல்லாமே இது மட்டும் தான். தண்ணி மட்டும் தான் ஊற்றுவேன் மம்மி. தண்ணி, இந்த வெங்காயத்தோல் போடுவோம், அப்புறம் இது இந்த செத்தை இதுகளை போடுவோம். அப்புறம் தண்ணி ஊற்றுவீல, கலைஞ்ச தண்ணியா ஏதோ ஒரு தண்ணி ஊற்றுவீல, தக்காளி கலைஞ்ச. ஏன் மம்மி மணத்தக்காளி கீரையெல்லாம் வைக்கிறதில்ல நீங்க? அதெல்லாம் இங்கே கிடைக்குது. செடி வச்சா கிடைச்சா வச்சா. அது ஆனால் வயிற்றுக்கு குளிர்ச்சின்னு தானே சொல்லுவா. மணத்தக்காளி கீரை சாப்பிடலாம். மணத்தக்காளி கீரை நல்லது, அல்சருக்குலாம் நல்லது. அப்போ நீங்கள் அதை 2 வாரத்துக்கு 2 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா வச்சு சாப்பிட்டாங்க. அது இங்கே கிடைக்குது, சந்தையில கிடைக்கலையே. மணத்தக்காளி கீரை கிடைக்கிற மாதிரி தான் வாங்கி தான் ஆகணும். இல்லை, அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் குறிப்பிட்ட டயத்தில் தான் கிடைக்கும். அப்படியா? எல்லா நேரமும் கிடைக்காதா? பாருங்க, கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருக்கோம். மணத்தக்காளி கீரை தான் குளிச்சுன்னு சொல்லுவா, புண்ணெல்லாம் ஆத்தம்னு சொல்லுவா. சோபனா ஃப்ளைட்ல எல்லாம் போயிட்டு வந்துருச்சான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தான் பார்த்தேன், ஃப்ளைட்ல போயிருக்காங்க அவங்க. எங்க இருந்தீங்க? கொச்சின் டு டெல்லி. பரவாயில்ல, அது கலக்குது. கேரளாவில் இருந்துக்கிட்டே இவ்வளோ கலக்கு. கொச்சின்ல இருந்தா இங்கே ஃப்ளைட் கம்மியா இருக்கும் மம்மி. தெரியல, கொச்சின்ல இருந்து டெல்லி காசு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக போயிருக்காங்க தெரியல, அது தெரியல, அது சொல்லல. அது ஃப்ளைட்ல ஏறுறது, ஃப்ளைட்ல உட்காந்துருக்குது, இதை மட்டும்தான் காமிச்சு. லேண்ட் ஆகுறது, இதை மட்டும்தான் காமிச்சு. இப்போ கொஞ்ச நாளாக ஃப்ளைட்டில் போகிறது தான் ரிஸ்க்காக இருக்குது. ஆமாம் ஆமாம், இப்போ தான். ஆனால் இந்த வந்திருக்கேன். சிவபாலை நம்ம இப்போ தான் வந்துருக்கு. ஆமாம், சிவபாலை நம்ம இப்போ தான் வந்திருக்கு. துபாய் போயிட்டு வந்துருக்கு. இப்படியெல்லாம் நல்லா தானே வந்துட்டாங்க. ஆமாம். இது அப்புறம் ஏதோ ஒரு சிவகங்கை பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இதேமாரி தான் ரொம்ப நாள் கழித்து வெளியூர்லேருந்து வந்தவன் அவன் ஃப்ளைட் அவனே இறந்து போயிட்டானா, என்னவோ ப்ரெஷரில் ஏதோ இறந்து போயிட்டானா, இல்லை ஃப்ளைட் ஏதோ வெடிச்சிருச்சா என்னவோ சொன்னேன். ஃப்ளைட் வெடிக்கலை, ப்ரெஷரில் அவன் இறந்து போயிட்டான்ல ஏதோ ஃப்ளைட்டில். அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் சின்ன வயசு குடும்பத்துக்காக சம்பாதிக்க போனவன் என்ன அது மாதிரி போட்டிருந்தாங்க பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். அது இவ்வளோ வேலை பார்த்தேன், ஃப்ளைட்டுக்கெல்லாம் கிளம்பிடுச்சு. இடுக்கி நல்ல சாமர்த்தியம். பிபிஏ படிச்சிருக்கான், நல்ல கெட்டிக்காரத்தனம், நல்ல தைரியம், கான்பிடென்ட், நல்ல கடவுள் நம்பிக்கை எல்லாமே இருக்குது. கடவுள் அங்க என்ன சாமி என்ன கும்பிடுறா? இல்ல, அங்க மலை மேல முருகன் இருக்காரு. முருகனோ பிள்ளையாரோ ஏதோ ஒண்ணு இருக்காரு அங்கனைக்குள்ள. அவர் தான் ப்ரே பண்றாரு. அவங்களுக்குலாம் ஆனால் குலதெய்வம் இருக்குமா இருக்காதா மம்மி? தெரியல, குலதெய்வம் இருக்குமா இருக்காதான்னு தெரியல. அது தெரியல. ஆனா சாமி முருகர் தான் அது குலதெய்வம் மாதிரி வழிபடுது. முருகர் தான் அதுக்கு.
ஆனால் ஒரு சிலருக்கு ஆனா அது அந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்தா நமக்கு வாழணும்னு தோணும். நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு இது. ஒரு ஆக்டிவாக இருக்கவங்க பார்த்தா ப்ளஸ் அது பார்க்கறது பார்த்தா பாசிட்டிவாக சோர்வே வராது மனசு. அது உடம்பே சோர்வாகாது அந்த பிள்ளைக்கு. நல்லா ஆக்டிவாகவே இருக்கும். பார்த்தா பாசிட்டிவாக இருக்கு என் மம்மி. பார்த்தா பாசிட்டிவா இருக்கு. அவங்க இப்படிலாம் பண்ணுறா, நம்மளும் இப்படி பண்ணலாம். இப்போ நல்ல விஷயம் நம்ம யாராவது பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஓ நம்மளும் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு தானே தோணும். ஆமா அந்த மாதிரி தான் இருக்கு அந்த பிள்ளைய பார்த்தேன். அது சின்னத்துலேருந்தே கஷ்டப்பட்டனால தான் அந்த மாதிரி ஃபேமிலியை கொண்டு போதா? இல்லை அவங்க அம்மா அப்பா இருக்கையில செல்லமாக தான் இருந்தாங்களாம். அப்பா செத்ததுக்கு அப்புறம் அம்மாவால் வழி நடத்த முடியாம ரொம்ப வறுமையில மாட்டி அதுக்கப்புறம் தான் கஷ்டம்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்பா இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்காரு. அது ஒரு வீடியோல. அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்த வாழ்க்கை தான் இது. 2-3 பேரு கூட பிறந்தவங்க அதோட. அவங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்களாம் நல்லா தான் இருக்கா. அவருக்கு அக்கா எல்லாரும். அக்கா ஒன்று அண்ணே ஒன்று நல்லா இருக்கிறாரு. அப்படி உள்ள மோட்டிவேஷனா இருக்கிறவங்களை பார்த்தா நமக்கு வாழணும்னு ஆசை தோணும். நம்ம பாஸ்மாமா மம்மியும் அதே மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் தோணும். எதுலையுமே சோறவே மாட்டாங்க. மனதைரியம் ஜாஸ்தி இருக்கும். ஆமாம், அப்படி இருக்கனால தான் இப்போ கூட நம்ம ரோட்டில் பார்த்தோம்னா 2 பேக்கை தூக்கிட்டு அவங்க வாட ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவான், அண்ணன் இறந்து போயிட்டேன், எங்கடா என்னத்தை 2 பேக்கை தூக்கிட்டு போகிறேன். இப்போ கூட நம்மளுக்கு 2 பேக்கை தூக்குறதுக்கு வலிக்குது. அவங்கெல்லாம் எந்த காலத்துலேயும் 2 பேக்கை கொடுங்க நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு தூக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நாச்சு பிள்ளைங்க அப்படிதான். நாச்சு பிள்ளை அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாலும் பண்ணுங்க, பேக்கை தூக்க சொல்றீங்களா கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு. அந்த பிள்ளை நல்ல பிள்ளைனாலதான் இப்போ 2வது மேரேஜ் பண்ணியிருக்கு. மொதல் பிள்ளை பெருசுங்கிறதுனால தான் அதுக்கு இதுலேயே கிடச்சி போச்சு. நல்லவங்களுக்கு கடவுளாக பார்த்து சோதிச்சு தான் கொடுக்குறாரு. நல்லவங்களுக்கு கடவுள் எப்படியோ நல்லதுதான் கொடுக்குறாரு. அது ரஜினி சொல்லுவார்ல, நல்லவங்க வாழ்வாங்க ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும். லேட் ஆகுறது சரி, அதுக்குள்ளேயும் கொஞ்சம் வாழ்றதுக்குள்ளேயும் கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துட்டா பரவாயில்ல. ஒரே வழியாக போகல நான் நீங்கள் நல்லது கொடுத்துடணுன்றது அந்த மாதிரி. வாழையிலே கொஞ்சம் நல்லது கொடுத்துருங்க, வாழையிலே கொஞ்சம் நல்லது கொடுத்துருங்கய்யா. அதை விட்டுவிட்டு சாகையில நல்லது கொடுத்து என்ன பண்றது? இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டுவிட்டு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி. கடவுள் அதுக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு பாரத்தை நம்மளால் தாங்க முடியும்னா தான் அந்த பாரத்தை கொடுக்குறாருல்ல, இல்லையா? இப்போ இந்த செயல் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இன்னைக்கு நீங்கள் இந்த டிஃபனு இந்த குழம்பு இந்த இது வச்சு தான் ஆகணும் அப்படின்னா அப்போ தான் அப்படி கொடுக்குறாருல்ல. இல்லைன்னா நீங்கள் இது பண்ணுற அந்த அளவுக்கு மன உறுதியும் கொடுக்க மாட்டார். நேற்று நான் இந்த தேநீர் என்னென்ன சொன்னேன்? தேநீர் இடைவேளையா? இல்லை, இந்த தேநீர் கொத்தமல்லி விதையை வறுத்துட்டு அரைக்கணும். வறுத்துட்டு இதுங்கண்ணா ஒன்று. இது அதிமதுரம் நீ வாங்கிட்டு வரல, சரி 2. அப்புறம் 3வது தண்ணி, 4வது இது இது சொன்னார் என்ன, 4வது கருப்பட்டியோ இதுவோ அது ஒன்று, 5வது என்னவோ சொன்னார். 5 பொருள். சரி, இப்போ அதில் 2 பொருள் தான் இருக்குது, தண்ணியும் இதுவும் மட்டும்தான் இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? தண்ணியும் அந்த பொடியும் மட்டும்தான் இருக்குது. ஆமாம், நான் அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அது சனிக்கிழமை வாங்கிக்கிறோம்னு நான் வந்துட்டேன். ஆமாம், நீ என்ன காலேஜ் விட்டு வர்றதுக்கே பெரிய பாடாது. அதான் அவங்க விடவே பெரிய பாடாக இருக்குது. இதில் வேறு 5 மணிக்கு கிளம்புறான்னு வேறு மூஞ்சி 2 பேர் தூக்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் மூஞ்சி அங்கிட்டு தூக்கி வச்சுக்கங்கடா, தள்ளிக்கிங்கடா அப்படின்னு. கிளம்புனா நேரத்துக்கு கிளம்புனா என்ன நேரத்துக்கு கிளம்புறேன், கொஞ்ச நேரம் கூட நேரம் வேலை பார்த்துருவோம். இன்னும் இதுக்கு மேலேயுமா வேலை வைக்கணும். நைட்டு 3 பண்ணுங்க, நைட்டு ஃபுல்லாக பாயை வச்சு போட்டு என்ன இன்ஜினியர் தள்ளுறாங்க. பெரிய கட்டடத்தை அவங்க தான் நிமித்துற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்கிறேன். கட்டடத்தை நிமித்துற மாதிரி எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை இருந்தால் ஓகே. இப்போ வேலை இருந்து இன்ஃபெக்ஷன் வராங்க நாளைக்கு, கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்த்தே ஆகணும். சரி வாங்க எல்லோரும் இருக்கலாம். அதை விட்டுவிட்டு
சும்மா இருக்கிற நேரம்னா சார் அவர் கிளம்புறாரு சார். ஏன் வீட்டுக்கு வேலை வச்சு தானே கிளம்புறாரு, ஏன் இது என்னத்தை சொல்கிற நீ? ஆமாம், அப்படியே போட்டு கொடுப்பாங்களா? நல்லா அவங்க ஹெச்ஓடி சொல்லி லாக் பண்ணுங்க சார், வேறு வேலை கொடுக்க சொல்லுங்கள் சார், இன்னும் 2 வேலை எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லுங்கள் சார். இப்போ ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒருத்தனையும் ஒழுங்காக இருக்கணும். இவங்களா அத்தாடி நம்ம வேலை பார்க்கணும், அத்தாடி நம்ம வேலை பார்க்கணும். ஏங்க வேலை பார்க்குறது இருக்கட்டும், பகலில் வேலை பாருங்க. இங்கே பாருங்க கைஸ், பருப்பு வந்துக்கிட்டு இருக்கு. பருப்பு வந்துருச்சு, அதோட தக்காளி போடலாம். தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்குவோம். கத்திரிக்காய் உள்ளடக்கி கொத்தமல்லி அரைச்சுத்தோம். அவ்வளோதான், பச்சடி ரெடி. அப்புறம் சாம்பார் எப்போ வைக்கிறது? சாம்பார் வைக்கணும். சாம்பாரில் புளிக்குழம்பு இன்னைக்கு சுண்டக்காய் புளிக்குழம்பு. புளியை ஊற்றணும்னா புளிக்குழம்பு. ஆமாம். புளியை ஒரு திட்டம் இவ்வளோதான் ஊற்றணும்னு இருக்கேன். ஆமாம், அதிகமாக ஊற்றினா சாப்பிட முடியாது. புளியில் ரொம்ப சேர்த்தோம்னா வயிற்றுக்கு ஆகாது. ஆமாம், அளவாக சேர்த்தாதேன். அளவாக சேர்த்தாதேன். உப்பு பாக்கெட்டு வாங்கணும், போய் இந்த வாரம் வெள்ளிக்கிழமையாவது வாங்கணும். வாங்கலாம். அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. இன்னைக்கு சட்னி கிட்னி எதுவும் அரைக்கிறது இல்லை மம்மி? இந்த உப்பு எடுக்குவா? எடுங்க. வேறு உப்பே காணும். நாங்கள் உப்பு பாக்கெட்டே புதுசாக வச்சுருக்கோங்க. உப்பெல்லாம் எப்போவுமே நான் ஸ்டாக் வச்சுருப்பேன். உப்பெல்லாம் வச்சுக்கணும், ஆனால் எண்ணெய் கிட்ட உப்பு வைக்கக்கூடாதான். ஆமாம், அதேமாரி இந்த இரும்பு உபகரணமும் கிச்சனில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அப்படியா? ஆமாம் ஆமாம், அது சனி பகவானோட சேர்ந்ததுன்னு. அதனால கிச்சனில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அருவாள் அருவாள்லாம் அங்கிட்டு தான் வச்சுருக்கோம். இந்த தேங்காய் உடைக்கிறது மட்டும் இங்கே வச்சுருக்கோம். வேற என்ன வைக்க மாட்டேங்க கிச்சனில் வச்சுருக்கீங்க? இரும்பு சம்மந்தமாக உள்ளது, இந்த சத்தாகம் அது இதுன்னு இருக்கு. சத்தாகமெல்லாம் வேணும் தானே? வேணுண்ணே, அதானே கிச்சனில் வைக்கக்கூடாதாமே. அப்படியா? ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு சங்கி இருக்கு மம்மி, அதுபடி பண்ணால் சரியா இருக்கா மம்மி? சரியா தான் இருக்கு. இப்போ இது தொடப்பத்தை இந்த ஓரத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த ஓரத்தில் நீங்கள் வைக்காமல் இருந்தீங்கன்னா அது சரியா இருக்கா? சரியா தான் இருக்கு. அப்போ அதை ஃபாலோ பண்ணலாம். சாஸ்திரங்கள் சரியா தான் இருக்கு. இப்போ அது நம்ம தவறுனால தான் நம்மளுக்கு மிஸ்டேக் நடக்குது. அது நம்ம நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதை ரெகுலராக ஆக்கிக்கிட்டு இருப்போம். நேரம் நல்லா இல்லைங்கும் போது நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லை. இப்போ வருது. இப்போ நம்ம 6 மணி ஆச்சுன்னா விளக்கு போடுறோம். விளக்கு போட்ட பிற்பாடு உங்களுக்கு படுக்கப்படாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சில வீட்டில் 6 மணிக்கு விளக்கு போடுறதுனால விளக்கெல்லாம் பார்க்கறது இல்லை, படுக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்லேயும் காசு வருது. எப்படி? அதே தெரியல. ஒரு சிலர் கோலமே போட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம இப்போ கோலமே போடுறது இல்லை. வீட்டு வெளியவா? இந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் கோலமே போடுறது இல்லை, வாசலை துவைக்கிறது இல்லை. ஏன் பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்லை, அது ரொம்ப சிரமமா இருக்கு. பெரிய வாசலா இருக்கு, அது தொலைக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால இன்னைக்கு நம்மள என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னா தோசை, சுட சுட தோசை. எனக்கு நான் அப்புறம் ஊற்றிக்குவேன், சுட்டு வச்சுட்டேன். சுட சுட சாதம், இது புளிக்குழம்பு, சுண்டக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் பருப்பு போட்டு, கத்திரிக்காய் கொத்தமல்லி எல்லாம் போட்டு பச்சடி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.